சிடான்மா சிடான். யாரும் பேசாதீங்க, உட்காருங்க. பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கம்மா. ஏசப்பா, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, வாங்க நீங்க தான் காப்பாற்றணும். இதோ வரேன், வாங்க நாம எல்லாம் போலாம். எங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி டீச்சருங்களோடு ஸ்டார்ட் பண்ணலாமா? காட்சி 1. பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிஞ்சிருங்கம்மா. ஏசப்பா, என் பொண்ணுக்கு உடம்பு நீங்க தான் வந்து காப்பாற்றணும் ஏசப்பா. சரி வாங்க போலாம். ஃபஸ்ட்டு போனோம், நீ போ, அந்த பொண்ணு போய் தொடணும், போய் தொடு. காட்சி 2. இயேசு எதிரி மகள் வீட்டுக்கு போகும்போது வழியில் நடந்த அற்புதம். கூடாது. என்னை யார் தொட்டது? கவனிங்க எல்லாம், அங்க பாருங்க. இத்தனை ஜனங்கள் இருக்காங்க, எப்படி யார் தொட்டன்னு எப்படி தெரியும் ஏசப்பா? என்னிடத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டதை நான் காண்கிறேனே. தொட்டேன். என் வேதி எல்லாம் போகணும், நான் குணமாகணும் தான் ஏசப்பா நான் உங்களை தொட்டேன். நீ ரட்சிக்கப்பட்டாய், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது. வாருங்கள் போலாம். காட்சி 3. எதிரி வீட்டுக்குள்ள இயேசு போகிறார். எதிர அழுவாத, உன் மகள் இறந்துட்டா. ஐயோ ஏசப்பா, இப்போ என்ன ஏசப்பா பண்ணு? எவிரு, நீ அழுவாதே, உன் மகள் நித்திரை அடைந்து விட்டாள். உன்னுடைய மகள் உறங்குகிறார். சரி வா, நாம போலாம். என் கூட 3 சீஷர்கள் மட்டும் வாங்க. யோவான், பேதுரு, யாக்கோபு. என்னடி இவங்க செத்துட்டான்னு சொல்றாங்க? ஏசப்பா சொன்னார், நித்திரை அடைஞ்சிருக்கேன்னு சொன்னாரே. சரி, அவங்க 3 பேர் மட்டும் கூப்பிட்டு போறாங்க. சரி, நம்மளாம் போய் நிக்கலாம், வாடி. காட்சி 4. எதிரி வீட்டுக்குள்ளே இயேசு கடந்து போனார். சிறு பெண்ணே, எழுந்திரு. ஏசப்பா, நாங்கள் உங்களுக்கு விசுவாசமா இருந்த ஏசப்பா, நன்றி ஏசப்பா. இந்த சிறு பெண்ணுக்கு ஆகாரம் கொடுங்க. இதோ குடிக்கிறேன் ஏசப்பா. முடிஞ்சு எழுந்துக்க சொல்ல, அதுதான் முடிஞ்சிச்சு. இந்த ஸ்கிட்டு மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கினா, ஆண்டவரை விசுவாசித்தா மரித்தவர்கள் கூட அவர் உயிரோடு எழுப்புவார். அவர் நடந்து போகையில் ஒரு 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவரோட வஸ்திரத்தை தொடும்போதே அங்கத்தில் அந்த வல்லமை புறப்பட்டு அவள் அந்த இடத்துல குணமடைந்தாள். அதன் பிற்பாடு ஜனங்கள் எல்லாம் வந்து மரித்து போன அந்த மகளை எப்படி எழுப்புவார் என்று சொன்னாங்க. ஆனால் தேவன் அதை செய்தார். அதை ஜனங்கள் பார்த்தாங்க. 2 அற்புதம் தேவன் அந்த இடத்துல செஞ்சார். நீங்களும் அப்படியாக விசுவாசா கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். கர்த்தர் தாமே இந்த ஸ்கிட்டை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.